உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான சபையாரை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள்லையும் நம்ம ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். யாராவது ஒருவர் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக ஒரு வாலண்டியர், யாராவது ஒருவர் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் வசனம் 12லிருந்து 15 வரைக்கும் முன்பாக வந்து மைக்கில் வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அப்பொழுது காலேப் கீரியாத் செபோரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கெனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நன்றி சிஸ்டர். ஸோ நம்ம வாசித்த இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு பரிச்சயமாய் தெரியும் தெரியல. ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். 12வது வசனம், அப்பொழுது காலேப் கீரியாத் செபோரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல், இந்த ஒத்னியேல் பார்த்தீங்கன்னா பின் நாட்களில் நியாயாதிபதியாய் மாறுகிறார், அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இப்போ அந்த திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அந்த திருமணமான பிறகு அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எப்படி மணமகள் வந்து தன்னுடைய பெற்றோருடைய வீட்டை விட்டு புறப்பட்டு செல்வாங்களோ அப்படி போல் அவள் போய் கழுதை மேலே ஏறுகிறாள். ஆனால் ஏறும் பொழுதில் அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் தோன்றுகிறது. அதை தன்னுடைய கணவனார் இடத்துல சொல்லிட்டு, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வந்து கேட்குறா தகப்பன் இடத்துல, என்ன ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீர், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் அவள் கேட்டபடியே அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் நான் பேச போகிற நாமம் என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை, இந்த 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 வசனங்களை வாசிக்கும்போது அக்சாலை குறித்தும் அவருடைய தகப்பனாகிய காலேபை குறித்தும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சில காரியங்கள். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு விண்ணப்பத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் வைக்கிறா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், திருமணமாகி அவள் புறப்பட்டு போகிறா. திருமணம் ஆகும் பொழுதே எல்லாமே பேசியிருப்பாங்களா இல்லையா? நிறைய நேரத்தில் இல்லை, எல்லா அந்த சீர்வரிசைகள் எல்லா காரியங்களும் பேசியிருப்பாங்க. பேசினபடி எல்லாத்தையும் காலேப் வந்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இல்லை, ஏதோ சாதாரண ஆள் கிடையாது. இந்த இடத்துல இந்த அக்சாலுக்கும் காலேபுக்கும் உள்ள ஒரு உறவை நான் எப்படி வர்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய பார்த்தீங்க நிறைய குமாரத்திகள் தான் நிறைய இருக்கிறீங்க, குமாரர்கள் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான் இருக்கிறாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரத்திகள் மற்றும் குமாரர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவை, ஹல்லேலூயா, இதன் மூலமாக நாம் இந்த காலை வேளையில் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாருங்கள், ஸோ இந்த அக்சாலுடைய வாழ்க்கையிலிருந்து, அல்லது காலேப் அக்சால் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த நாளில் பேச போகிறேன். முதல்ல கொடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். ஒரு 5 காரியத்தை நான் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். முதலாவது, அக்சாலுக்கும் அவருடைய தகப்பனுக்கும் இருந்த அந்த உறவை நான் சொல்கிறேன். முதலாவது குறிப்பு, அவள் தன் தகப்பனை சார்ந்திருந்த ஒரு பிள்ளையாக இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சு, கூட கணவன் இருக்கிறான், ஆனாலும் தகப்பன் எப்பவுமே மாறுவதில்லை. தகப்பனை சார்ந்திருந்த ஒரு பிள்ளை. அதாவது திருமணமாகி போனவங்க சிலருக்கு தெரியும், திருமணமாகி போன இடத்துல கூட இல்லை, திருமணமாகி போய் ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கலாம்,
அல்ல, அப்பாவோட நல்ல உறவில் பாசமாக இருந்தவங்களுக்கு தெரியும். திருமணம் ஆகி போய் இடத்துல 2 வருஷம் இருந்த இடத்துல கூட சில காரியங்களை கேட்குறதற்கு நமக்கு தயக்கங்கள் வரும். ஆனால் அப்பா கிட்ட கேட்குறதற்கு நமக்கு தயக்கமே இருக்காது. இல்லை, ஏகப்பட்டது வாங்கியிருப்போம். அதாவது அப்பா கூட சில நேரத்தில் எப்படி சொல்லுவார்னா, எல்லாத்தையும் உனக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சிக்கிற, சும்மா என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொன்னால் கூட அந்த மகள் அந்த பிள்ளை எங்கே யார்கிட்ட கேட்கும்? அப்பா கிட்ட தான் கேட்கும். அங்கே தான் அந்த முழு உரிமை இருக்கும். ஏன் அப்படின்னு நான் பாருங்க, முதலாவது காரியமாக நான் சொன்னேன், தகப்பனை சார்ந்த அந்த மகள். அது மாத்திரம் இல்லை, ஷி வாஸ் அந்த அக்ஸால் என்றவள், ஷி வாஸ் அ ஃபாதர்ஸ் லவ். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே கூட எழுதி வச்சுக்கோங்க, ஷி வாஸ் அ ஃபாதர்ஸ் லவ். இப்போ இன்னைக்கு நான் பேச போகிறது ஏதோ ஒரு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு அப்பாவை குறித்து இல்லை, நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பரமபிதா. ஹல்லேலூயா. எவர் லாஸ்டிங் ஃபாதர். அவர் ஏதோ இன்னைக்கு ஃபாதர், நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை, நித்தியமா எவர் லாஸ்டிங். அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் நம்முடைய தகப்பன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் இமேஜின் பண்றீங்களோ, இந்த பூமிக்குரிய தகப்பனுடைய நன்மைகள் என்னெல்லாம் இமேஜின் பண்றீங்களோ, அதை பார்க்கலாம் ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு நம்மை கரிசனையோடு காண்கிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. அதில் எனக்கு ஆண்டவர், நான் அதுக்காக ஜெபிக்கும் போது இல்லை, கடைசி நேரத்தில் அதை கொடுத்தாரு. அந்த வார்த்தை திரும்ப வந்தது, ஷி வாஸ் ஃபாதர்ஸ் லவ். ஹல்லேலூயா. அல்லது அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை, அப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளை, அப்பாவை எப்பவுமே ப்ளீஸ் பண்ணுற ஒரு பிள்ளை, அப்பாவை எப்பவுமே சந்தோஷப்படுத்துக்கிற ஒரு பிள்ளை. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. இல்லை, அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு தெரியுது. நான் உண்மையை இது நடந்ததை சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. அவங்க ஆட்சியை எந்த அளவுக்கு, அவங்க ஆட்சி 3வது தான், 2வது அவங்க அம்மா தான். அவங்க அப்பாவை மாத்திரம் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், அப்பா மாத்திரம் சோகமாக இருக்கக்கூடாது. அது ஏன்னே தெரியல. பாருங்களேன், ஆண்டவர் அந்த அப்பா மகள் என்ற உறவை ஒரு பயங்கரமான உறவாக வச்சிருக்கிறார். அப்பா மாத்திரம் சோகம் இருக்கக்கூடாது, அப்பா மாத்திரம் கோச்சிக்க கூடாது, அதை முதல்ல ரிசால்வ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். அக்ஸால் அவங்க அப்பாவுடைய அப்பாவுடைய நேசம், அப்பாவுடைய பாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ எல்லாருமே நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுவீங்க, எல்லாருமே அப்பாவை பார்த்துட்டு வந்தவங்க. அந்த அப்பா கிட்ட இருக்கிற உரிமை, அந்த அப்பா கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சிலுவையில் பல நன்மைகளை செஞ்சார் இல்லையா? சிலுவையில் என்னென்னலாம் செஞ்சாருன்னா, நம்முடைய பாவத்தை போக்கினார், சாபத்தை நீக்கினார், வியாதியை மாற்றினார், நம்மளை கழுவி, அது எல்லாவற்றிலையும் இல்லை, நான் மேன்மையாய் பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சதில் மேன்மையானே பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அனாதை என்ன, ஆர்ஃபன், அனாதையாய் தனிமையாக இருந்த என்ன எனக்கு அவர் தகப்பனாய் மாறினார். அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஹல்லேலூயா. எவ்வளவோ வசனங்கள் இருக்குது. ஆனால் வேதத்தில் இந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? ஆகையால் மறுபடியுமாய் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று, அதாவது நீ உனக்கு வேணும்னா என்னை கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லலை. ரொம்ப அழகாக அதை வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8:15 வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை தான் பெற்றிருந்தோம் அப்படின்னு அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. புறஜாதிகள் நம்ம எப்படி ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார் பாருங்க. அவரை நோக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் வந்துருங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா 21:14 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இஸ்மவேலை ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு பிள்ளை தான். ஆனாலும் பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும்பொழுது எனக்கு திருப்பி வாசிச்சேன், எனக்கு ஒரு காரியம் மாத்திரம் புரியல. ஆகாருடைய ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும், அவள் எங்கே போகிறா, எவ்வளவு தூரம் போகிறா, அவருடைய பிள்ளையை குறித்து ரொம்ப அன்புள்ள ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னா இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், இஸ்மவேலும் உம்முடைய சமூகத்தில் பிழைப்பானாருன்னு. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தையும் கேட்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படி நேசித்த ஒரு மனுஷன் இங்கே பாருங்கள், ஒரு துருத்தி தண்ணி எவ்வளவு தூரம் போகணும்னு அவனுக்கு தெரியும். ஒரு துருத்தி தண்ணியை வச்சு என்ன பண்ணுறது? நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், ஆபிரகாமுக்கு இல்லாத செல்வ செழிப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம்
தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஈசாக்குன்னு ஒரு பங்கு கொடுத்துட்டு, ஈசாக்குக்கு முக்கியமான பங்கை கொடுத்துட்டு மற்ற மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகளுக்கும் சில பங்குகளை கொடுத்து அனுப்பினான். அப்போது இந்த பிள்ளை இங்கே போகும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கழுதையாவது கூட அமைச்சிருக்கலாமோ, அவன் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் ஆச்சே, செல்வ சீமானா இருந்தானே அப்படின்னு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு துருத்தி தண்ணியையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புனான். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க வனாந்தரத்தில், பெயர் சபை வனாந்தரத்தில் போகும்போது அந்த துருத்தினுடைய தண்ணீர் அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தண்ணீர் இல்லை. உடனே ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது 16, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுதுட்டுருக்கிறான். இந்த சூழ்நிலையை பார்த்து, ஆண்டவரே என் பிள்ளைய சாகிறத என்னால் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா ஆகாருக்கு ஒன்று மாத்திரம் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. ஏன் சொல்லுங்க? அவள் ஏற்கனவே அவரை சந்திச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு எல்ரோயின் பேர் வச்சிருக்கிறா. அப்போ அவளுக்கு தெரியும், கூப்பிட்டா ஒருத்தர் வருவார், அங்கே தனிமையில் என்னை தேடினவர். நிறைய நேரத்தில் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தனித்து விடப்படுகிறோம். குடும்பங்கள் இருந்தாலும் தனித்து விடப்படுகிறோம். ஆனால் நிறைய சூழ்நிலை பாருங்களேன், வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கை, ஆகாரா இருக்கட்டும், அது யாக்கோபா இருக்கட்டும், தனித்த சூழ்நிலையில் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இங்கே தனித்து விடப்பட்டு யாருமே இல்லை. அவள் அழுது, அவள் பிள்ளையினுடைய சத்தத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறா. ஆனால் அந்த சூழ்நிலையில் பாருங்கள், 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இல்லை, அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ஆகாருடைய அந்த சூழ்நிலை, அந்த பிள்ளையினுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். அது வரைக்கும் தகப்பனுடைய அன்பில் வாழ்ந்துருக்கிறான். ஆனால் ஒரே நாள் தகப்பனை எல்லாத்தையும் கொடுத்துட்டுல, நீ கிளம்பி போன்றாரு. அந்த பிள்ளையினுடைய இருதயம் விட்டுருங்க, மனைவியை விட்டுருங்க, ஆகாரை விட்டுருங்க. அவன் இஸ்மவேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா என் அப்பா என் கூட விளையாடி இருக்கிறாரு, என்னோட எவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாரு, அவனுக்கு நல்லா தெரியும் தன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லி. நேசிக்கிற ஒரு தகப்பன், அப்பா நீ வாண்டா, நீ போயிடு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லை, ஒரு 2014வது வருஷம் இல்லை, நான் ரொம்ப நேசித்த என்னுடைய தகப்பனை நான் இழந்தோம். ஸோ இங்கே தகப்பனை இழந்த சிலர் ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பாருங்க, இங்கே அந்த சூழ்நிலை அதுதான். இஸ்மவேல் தன் தகப்பனை இழந்தான். பிரியமானவர்களே, அது உண்மையாக துக்கமான காரியம்தான். நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும்பொழுது, சில கடினமான பாதைகள் வழியாய் போகும்பொழுது நம்ம துக்கப்படலாம், நம்ம அழலாம்னா அழலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒன்று மறந்துடாதீங்க, ஹல்லேலூயா, நமக்கு உண்மையாகவே ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். இந்த இஸ்மவேலுடைய லைஃப்பை பார்க்கும்போது, ஒருவேளை பைபிள் முடியலன்னா, பைபிள் அப்படியே விட்டுருந்தா, அவர் அங்கேருந்து அனுப்பிச்சாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆபிரகாமுக்கு இந்த சந்திப்புலாம் தெரியுமான்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் தகப்பன், பூமிக்குரிய உன் தகப்பன் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் உன் பரம தகப்பன் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்களேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளை கொடுக்கும்படி கொடுத்தார். ஆமென். உங்களுடைய தனிமையில், உங்களுடைய வெறுமையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி அழுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இழப்புகளை, நம்ம இழந்தவைகளை, அதை குறித்து அழ வேண்டாம் இல்லை, அதை குறித்து அழுங்க. ஆனால் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. அதையே நினச்சி சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. இஸ்மவேலுடைய தகப்பன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதை தொடர்ந்து 20வது வசனத்தை வாசிங்கம்மா. அவ்வளோ போதும். பைபிளில் சிலருடைய லைஃப்பில் தான் நான் வாசிச்சிருக்கிறேன். சொல்லுங்க சபையார், உங்களுக்கே தெரியும் இவங்களோடலாம் கர்த்தர் இருந்தாருன்னு எத்தனை இடத்துல இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது. கர்த்தர் யோசேப்போடே, மோசையோட, வசனம் ஆனால் அப்படி வரல, பட் மோசையோட கர்த்தர் இருந்தார். வேற வசனமே வரா மாதிரி கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அல்ல, 2 இடத்துல தான் கர்த்தர் இன்னாரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இஸ்மவேலை பார்த்து தேவன் பிள்ளையோடு கூட
பிள்ளையுடனே இருந்தார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை, இழக்கிற சூழ்நிலை நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு, நம்ம கூட யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றை மறந்துடாதீங்க. யோவான் 14:1 வாசிங்க. யோவான் 14:1. எஸ், ஆமென். சீஷர்கள் இப்போ ஆண்டவர் அவங்கள விட்டுட்டு போறாரு. சரி, இப்போ இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்மனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தகப்பனா அப்படின்னு அநேக இடத்துல ஆண்டவர் சொல்ல, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டும் இருக்கிறான். அப்போ இயேசுவை நம்ம அப்பாவும் பார்க்கலாமா? இயேசு நம்மளை மகனாவும் மகளாவும் பார்ப்பாரா அப்படின்னா, பைபிளை பின்னாடி நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் மகளேன்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே நான் இப்போ போல இங்கே பாருங்கள், அந்த ஒரு சூழ்நிலை கலங்குற சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்பா, தேவனிடத்தில் விசுவாசமாக இரு, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. எல்லா நேரத்துலையும் திருப்பியும் ஒரே ஒரு காரியம், இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு குறிப்பு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டுன்னு நம்புங்க. ஆமென். ஆண்டவரை நீ நம்பு, அவர் உன்னை நடத்துவார். அது அப்படியே யோவான் 14:26 நினைக்கிறேன் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஹல்லேலூயா. திக்கற்றவர்கள் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ். உங்களை நான் அனாதையாக விட மாட்டேன், அனாதையாக விட்டுட்டு போக மாட்டேன். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்காதா? நான் உங்கள் கூட வருவேன், நான் உங்களோடு இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருப்பார்னா, ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் நம்ம வாசித்தோம், உபாகமம் 1:31 நம்ம வாசித்தோம். ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை அவர் இதுவரைக்கும் எப்படி சுமந்து வந்தாராம் சொல்லுங்க? தோல் மேலே. ஹல்லேலூயா. நம்ம தான் நிறைய நேரத்தில், ஆண்டவரே என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, ஆண்டவர் சொல்லார், அவர் நம்மை தோளின் மேலே சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை, நம்ம லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக அங்கே உவமை சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதில் எத்தனை காணா போச்சு? சரி, நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீதிமான்களாக இருக்கிற 99 பேரை குறித்த சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில். அப்போ அந்த 99 ஆடை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நீதியான ஆடு, ரொம்ப நல்ல ஆடுகள். ஏன் நல்ல ஆடுகள் அப்படின்னா, ஆண்டவரை மெய்ப்பன் ஆனவர் நடந்து போகும்பொழுது மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னாடி கரெக்டாக போகுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரே ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. இல்லை, அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 99 ஆடுகளையும் நீங்கள் வீட்டில் வாசி பாருங்கள், வனாந்திரத்திலே விட்டு, அழகா 99 ஆடுகளையும் அவர் இன்னும் வனாந்திரத்திலே விட்டுட்டு இந்த தொலைஞ்சி போன ஒரே ஒரு ஆடை தேடிட்டு போகிறார். அப்போ தொலைஞ்சி போனது ஏன் தொலைஞ்சி போச்சு? சில காரணங்களை நம்ம சொல்லாமா, ஏன் தொலைஞ்சி போச்சு? 99 நடக்கிற இடத்துல ஒன்றுக்கு மாத்திரம் என்ன நல்லா இருக்கலாம்னா, ஒரு முரட்டாட்டம், ஒரு கீழ்ப்படியாமல், இல்லை ஒரு அசால்ட்னஸ்ஸு, அந்த சத்தத்தை கேட்காம ஒன்று மாத்திரம் தொலைஞ்சு ஒன்று மாத்திரம் காணா போச்சு. இப்போ காணாமல் போனது அலையுது. வேதம் சொல்லுகிறது, அந்த மேய்ப்பன் அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, அதை கண்டுபிடித்த பின் அதை நிமித்தமாய் சந்தோஷப்பட மாட்டானா? இல்லை, நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நான் கேட்ட ஒரு காரியம், அந்த ஆடை போய் அந்த மேய்ப்பன் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஆடுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன். அந்த ஆடுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, யோசிச்சிருக்கான் அந்த ஆடு, எவ்வளோ தூரம் நம்ம மெய்ப்பன் சொன்னார், அவர் திரும்ப சொன்னார், என் பின்னாடி வா, என் சத்தத்தை கேளு, நீ போயிடாத, நீ விலகி போயிடாத, இப்படி நட, நீ முரட்டாட்டம் பண்ணாதன்னு எவ்வளோ சொன்னார். நான் ஒரு பேச்சை கேட்காம வந்துட்டேனே. இப்போ பார்த்த உடனே அந்த ஆடுக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு நிச்சயமாக 4 உதை இருக்குது. ஒரு இமேஜினேஷன் தான். நமக்கு நிச்சயமாக இன்றைக்கி நம்மளுடைய மெய்ப்பன் நம்மளை உதச்சி தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்தது என்ன இல்லை, அந்த ஆடை ஆண்டவர் தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட அவசியம் இல்லாத நீதிமான்களாக இருக்கிற 99 ஆடு இருக்குது, அதை விட்டுட்டு தொலைஞ்ச ஒன்றை அவர் தேடி வர்றார். ஹல்லேலூயா. அக்சாலுடைய வாழ்க்கையில் முதலாவது காரியமாக நம்ம பார்க்குறோம், அவள் தேவனை சார்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. ஷி வாஸ் அ ஃபாதர்ஸ் லவ். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் பாருங்கள். ரெண்டாவது, தன்னுடைய தகப்பன் யார் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். அந்த அப்பா யார்,
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பனர், அவர் எவ்வளவு பணக்காரர், அவரிடத்துல எந்த குறையா அப்பாவை குறிச்ச நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா அவள் இறங்கி வந்திருக்க மாட்டா. அவளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இறங்கி வராசி. போகிற நேரத்தில் யாராவது இறங்கி வருவாங்களா? ஏன் அப்படின்னா, முதல்ல she was a father's love. ரெண்டாவது தான் அப்பா தான் தகப்பன் இன்னார் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அப்பா அவர் எப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 146 6வது வசனத்தை 6-7 அப்படியே கண்டினியூவாக வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். ஆமென், ஹல்லேலூயா. சரி, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அடுத்தது வாசிங்க. அவர் என்ன வாசிங்க தொடர்ந்து. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆமென். இதை எத்தனை வேலை அதை விட்டுருமா, எத்தனை சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தகப்பனை நம்ம இப்படி பார்க்குறோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறாரு, கட்டுண்டவர்கள் அவர் விடுதலை ஆக்குகிறார். அவர் அதாவது அந்த முன்னாடி வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் முதல்ல எப்படிப்பட்டவன் யாரு நீ தெரிஞ்சுக்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கினவரா. ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒடுக்கப்பட்டவனை, திக்கற்றவனை, விதவைய, தரித்திரனை, தேவையோடு இருக்கிறவனை, வியாதியோடு இருக்கிறவனை அவர் தேடி வர ஏன் சொல்லுது அப்படின்னு முன்னாடி ஏன் அதை சொல்றாருனா, உன்னுடைய தகப்பன் நீ விசுவாசிக்கிறவர் அல்லது நீ ஜெபிக்கிறவர் இன்னார்னு சொல்லி முதல்ல அறிந்து கொள்ளு. அக்சால் தன்னுடைய தகப்பன் இன்னார் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தா. போய் கேட்டா அவளுக்கு நல்லா தெரியும். போய் கேட்டா தன் தகப்பன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. தன் தகப்பன் இடத்துல இல்லாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 24 நம்ம வாசிக்கும் போது 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும். சொல்லுங்க. சரி, இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படின்னு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷன் பார்க்குறாங்கன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு காரியமாக போகிறீங்க, இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறீங்க, இல்லை ஒரு தேவையோடு யாரோ ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக முடியாத ஒரு காரியம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா, அக்சாலுக்கு கிடைச்சது ஏன் நமக்கு கிடைக்கலன்னா, அந்த மாதிரியான ஒரு விசுவாசம், அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்கல. நம்ம இறங்கும் பொழுது இதை எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு, எல்லாமே அவருடையது. வெள்ளியும் பொண்ணை வேதம் சொல்லுகிறது, மல்கியால நினைக்கிறேன், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, எல்லாவற்றையும் உடையவர் அவர் தான், அவரால் எனக்கு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம நிறைய நேரத்தில் இறங்க முடிவதில்லை பாருங்க. அப்படி அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், பூமியும் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும். அல்ல இப்படியே ஒரு வசனம் இருக்குல்ல, அவர் ராஜாக்களை தள்ளி. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் யாருக்காக பேசியிருக்கிறாருங்க? ராஜாக்களுக்காக அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை போன்ற அக்சால்களுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த மனுஷன் ஜெபிக்கும்பொழுது எப்படி ஜெபிப்பான் அப்படின்னா, அவன் இறங்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். போகிற இடத்துல அவன் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. மனுஷர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதுன்னா அதில் ஒருத்தன் தான் ஆண்டவரை நான் போய் சந்திக்க போகிற ஆள். ஆண்டவரை நீங்கள் கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது காரியமாக இந்த அக்சால் தன் தகப்பன் யார் என்பதை புரிந்து கொண்டார். அப்போ நம்முடைய பரம தகப்பன் அவர் இன்னார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம லூக்கா 15 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஊதாரி மகன், லாஸ்ட் சன்ல அப்பாவை விட்டுட்டு போன மனுஷன்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவன் தான், பாவம் செஞ்ச ஒரு மனுஷன்தான், துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்து தண்டனைக்கு பாத்திரமான ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுக்குள்ளேயும் தன்னுடைய அப்பாவை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஒருவேளை
தெரியாமல் நம்ம வழி விலகி போகும்போது என்ன சொல்கிறாங்களா, நீ பாவம் செஞ்சுனா அவ்வளவுதான், ஐயோ தேவனுடைய கோபாக்கின அப்படின்றாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அப்பா நம்முடைய தகப்பன் அல்ல. தன் பிள்ளை எப்போ திரும்பி வரும் என்று சொல்லி அங்கே ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். அவன் புறப்பட்டு நான் என் தகப்பன் இடத்துல போவேன், ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஐயோ இந்த உலகத்தில் என்னால் சர்வே பண்ண முடியல, பிசாசுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, ஆனாலும் நான் திரும்பி போனால் ஏன் தகப்பன் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் பெருசாக ஆசீர்வாதத்தெல்லாம் எதிர்பார்த்து போல. ஆனால் நடந்தது என்ன? அவன் திரும்பி போன பொழுது வேதம் சொல்லுகிறது, தகப்பன் அவனை தூரத்திலே கண்டு ஓடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அவர் ஓடி போகணுன்னு அவசியமே இல்லை, இவன் தான் விட்டுட்டு ஓடி போனவன் இல்லையா? அவன் ஓடி வரணும். நீங்கள் வாசிச்சு பாருங்க, அவர் தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக, அதான் இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? அப்படி சொல்கிறத விட ஷி வாஸ் ஃபாதர்ஸ் லவ். அப்பாவுடைய அன்பு அவ தான். அப்பாவுடைய அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன, அப்பாவுடைய அன்பா அவருக்கு பிரியமானவர்களாக மாறணும். ரெண்டாவது, என் அப்பா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட கேட்டால் கிடைக்குமா, கிளியரான புரிந்து கொள்ளுதல் அப்பாவை குறிச்சிருந்தது. மூன்றாவதாக, தான் யார் என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அப்பாவை குறிச்சிரு, தான் யார், யாருடைய பிள்ளை, தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய உரிமை என்ன, ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை அக்சால் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார். பாருங்க, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? பெண் பிள்ளைகளுக்கு யூத கலாச்சாரத்தின்படி கூட பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சுதந்திர பாகம் எல்லாம் பசங்களுக்கு தான் போய் சேரும். அதில் 2 மடங்கு யாருக்குன்னா மூத்த பிள்ளைக்கு போய் சேரும், பெண்களுக்கு அப்போல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஷி குட் ஹவ் ஃபெல்ட். நான் அதான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம அந்த மாதிரி நான் குடும்பங்களை நம்ம வளர்றோம் அப்படின்னால சில நேரத்தில் சிலரை கேட்குறதுக்கு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நம்ம எப்படி போய் கேட்குறது, நம்மளை அப்பா வளர்த்ததே பெரிய விஷயம், நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம். கேட்கலாமா வானாவா? ஆனால் இங்கே அக்சால் அந்த அந்த கழுதையை விட்டு இறங்கும்பொழுது ஷி நெவர் தன்னை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவே இல்லை. நான் பொம்பளை பொண்ணாச்சே, எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே, அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு, நான் எப்படி போய் மறுபடியும் ஒரு காரியத்தை கேட்கறது அப்படின்னு அவளுக்குள்ளே கொஞ்சம் கூட அந்த யோசனை இல்லை. மாறாக அவள் தன்னை எப்படி யோசிச்சா அப்படின்னா, ஷி நியூ ஹூ ஷி இஸ். தான் யார் அவங்க அக்சால் யார், அதை எப்படி சொல்லணும் பெரிய ட்ரைபில் காலேப், யுத்த வீரன் காலேபுடைய மகன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் எப்படி சொல்லலாம், நம்மளாம் எப்படி சொல்லலாம்? ஏன்னா ஏசப்பாவுடைய பிள்ளை. ஆமென். அந்த பரம தகப்பனுடைய ராஜாதி ராஜாவுடைய வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய அந்த அவளுடைய பிள்ளை. ஏன்னா இதை நமக்கு பேசிகிட்டே இருக்கணும். நான் யார் என்னை நானே நினைப்பூட்டி கொண்டிருக்கேன். சில நேரத்தில் பிசாசு நம்மளை, அதான் நம்ம வாசம் இல்லை, மறுபடியுமா நீங்கள் அப்படியே வெட்கப்படுறதற்கு, நீங்கள் பயப்படுறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஏன் நீங்கள் அவருடைய பிள்ளையான பிறகும் நிறைய நேரத்தில் அடிமைகளாய் மாறி விடுகிறோம், அடிமைகளை போல செயல்படுகிறோம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் கொடுக்கல. அவர் என்ன ஆவியை கொடுத்துருக்காரு? அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷி நியூ. அவளுக்கு நல்லா தெரியும் தான் யாரு இல்லை. உங்களுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்துவுக்குள்ள, உங்களுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாருங்க சொல்லுங்க, நீங்கள் யாரு? யோவான் 1:12 வாசிங்க. ஆமென். அத்தனை பேர், அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை தன்னுடைய பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்கள், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 1 யோவான் 3:1 வாசிங்க. அதே மாதிரி 1 யோவான் 3:1 வாசிங்க. பாரு, நீயும் நானும்
ஆர்ஃபன்ஸ், அனாதைகளா, புறஜாதிகளா, புறக்கணிக்கப்பட்டவளா நாங்கள் சொல்றாரு. நாம் தேவனுடைய பிள்ளை, நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நம்ம மேலே வச்ச அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தியா? ஹல்லேலூயா. யூதர்களை அவர் தன்னுடைய பிள்ளைகள் கூப்பிட்றாங்க, அதே ஈக்குவலாக உங்களை என்னையும் பார்க்குறாரு, அதே சரிசமமாய். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி நம்ம குடும்பங்கள் இருக்கிற நம்ம குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த பிதா எத்தனை கோடி இருந்தாலும் அத்தனை கோடியும் அவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் அவர் பார்க்கும்பொழுது இது என் பிள்ளை. சரிசமமான பங்கு இல்லை, சொத்துல சரிசமமான பங்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதை அந்த நாள்லேயே அவள் புரிந்து வைத்திருந்தா தான் யாரு, தனக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் உள்ள உறவு என்ன. அதனால் அவள் கேட்கறதற்கு வெட்கப்படலை, கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கல, மாறாக தைரியமாக இறங்கி போய் அந்த இடத்துல நின்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், அதிகாரத்தில் ஷி ஆஸ்ட், அத்தாரிட்டியோடு கேட்குறா. அப்பா அவனை கேட்கணுமே, ஒன்று கேட்கணுமே கூட கேட்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்பா எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுங்களேன். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் அது அழகாக சொல்கிறா. நீங்கள் கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் கொடுத்தது உண்மைதான், எனக்கு கொடுத்துருக்கீங்க, என்னை ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்கீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் கொடுங்களேன். மறுபேச்சே பேசலப்பா. ஹல்லேலூயா. அதை உடனே அவங்களுக்கு அவர் கொடுத்தாரு. ஸோ 3வது காரியமாக கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். நான் அவருடைய பிள்ளை. பிசாசு வந்து பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் அவருடைய பிள்ளை. பாவம் வந்து நமக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லு, நான் அவருடைய பிள்ளை, என்கிட்ட உனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 4வது காரியமாக அவளுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, ஷி நெவர் ஹேட் அ டவுட். அந்த கழுதியை விட்டு இறங்கும்போது அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இறங்கலாமா வேணாவா, கிடைக்குமா கிடைக்காதா, 2 மனசுலாம் இல்லை. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒன்று கேட்கும்பொழுது 2 மனசாக கேட்கக்கூடாது. வாசிங்க யாக்கோபு 1:6 வாசிங்க. சந்தேகப்படுதலை குறித்து ஒரு வசனம். ஆமென். எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாமல். ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா? எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி இதை வந்து முழுசாக எடுத்துக்கிட்டு தைரியமாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க? ஒரு வேலைக்காக நீங்கள் கேட்குறீங்க. ஹல்லேலூயா. இல்லை அங்கே 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 இறங்கி போய் கேட்கும்போதில் சும்மா சாதாரணமாக எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து, என்னமோ கொடுத்து வச்சுருக்கிற மாதிரி அந்த அம்மா என்னமோ கொடுத்து வச்சு, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு செழிப்பான நிலத்தையும் கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிமையை மாதிரி என்னம்மா ஆண்டவர் கொடுத்தாரு, ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு நம்ம அந்த ஸ்தானத்தில் இல்லையா? ஒரு வேளை உங்களை குறித்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலையா? உங்கள் தகப்பனை எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியலையா? யூ ஆர் நாட் அ ஃபாதர்ஸ் லவ்வா? நம்ம ஆண்டவருடைய அன்பா இல்லையா? ஆர் யூ ஃபாதர்ஸ் லவ்? இல்லை, உங்கள் அப்பாவுடைய அன்பு தானே நீ? இல்லை, அந்த அப்பாவுடைய என்ன கேட்டாலும் கிடைக்கும். தைரியமாக போய் கேட்குறது இல்லை, அவரால் கேட்க முடியாதுல்ல. கொஞ்சம் அப்பா கிட்ட கேள, நீ கேட்டால் கொடுப்பாரு. ஐஸ்கிரீம், ஐயோ நான் கேட்டால் திட்டுவார், நீ கேளு. பிகாஸ் ஷீ இஸ் ஃபாதர்ஸ் லவ். அது வந்து ஷீக்கு மாத்திரம் இல்லை, ஹீக்கும் பொருந்தும்பா. அப்பாவுடைய அன்பு. அப்போ பார்த்து சொன்ன ஹீ இஸ் மை லவ் அப்படின்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் என்னை புரிஞ்சு வச்சு, ஆண்டவரை புரிஞ்சு வச்சு, அவர் எப்படிப்பட்டவர், அவரால் செய்ய முடியாது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, புரிஞ்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஸ்தானம், நான் யார் தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை. அதிகாரத்தோட தைரியத்தோட ஆண்டவர் சொல்றாரு. எபிரேயர் 4வது அதிகாரம் கடைசி வசனம், ஆகையினால ஏற்ற வேளையில் சகாயம் கிடைக்கும் கிருபையையும் உதவியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தைரியத்தோட கிருபாசன துண்டைக்கலவா. நீ அப்பா கிட்ட தைரியமா வா. அன்னைக்கு வந்து யார் தெரியுமா போகணும்? ஆரோன் மாத்திரம் தான் போக முடியும், ஆசாரியன் மாத்திரம் தான் போக முடியும். உனக்கு நான் எல்லாத்தையும் இயேசுவின் மூலமாய் செஞ்சு அந்த வாசலை திறந்து வச்சுட்டேன். நீ கேட்கலாமா வேணாவா, போகலாமா வேணாவா, செய்யலாமா வேணாவா, தைரியமா உள்ளனோட. ஹல்லேலூயா. தைரியத்தோட கிருபாசன தண்டைக்கு வா. எதுக்கு? அங்கே சகாயம் கிடைக்கும், அங்கே ஆண்டவருடைய ஹெல்ப் கிடைக்கும், ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும், ஆண்டவருடைய உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன 4வது காரியம், அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்முடைய கேட்கும்பொழுதே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, மார்க் 11வது அதிகாரத்தில், நீங்கள் எதுக்காக வேண்டிக் கொள்கிறீங்களோ
சந்தேகப்படாமல் கேளுங்க, அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா சந்தேகம், ஆண்டவர் எனக்கு தருவார். ஆமென். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை. ஸோ அந்த சந்தேகம் இல்லாமல் தைரியமாய் ஆண்டவர்கிட்ட அவ கேட்டா. பாருங்கள், பைபிளில் ஒரு கேரக்டரை குறித்து இல்லை, நான் இந்த காரியத்தை வாசிக்கும்போது ஒரு கேரக்டரை குறித்து வாசித்தேன். அக்ஸாலை குறித்து வந்துடலாம்ல. அவள் இறங்கும்போதே கிடைக்குமா, அப்பா கொடுப்பாரா, கேட்கலாமா வேணாவா, இல்லை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படி தானே யோசிப்பான். ஐயோ கல்யாணத்துக்கு இப்போ தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்கலாம். இல்லை, இன்னொன்று, ஷி வாஸ் நாட் கிரீடி, பணத்தை ஆசை இல்லாமல் போய் கேட்கல. அவளுக்கு ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி தைரியமாக போய் கேட்டா. அப்பா அதை குறையாக பார்க்கல, ஏய் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லலை, தான் எடுத்துகிட்டு போ. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்தில் நிலங்களை கொடுத்தாரு, இன்னும் அதிகமாக எடுத்துகிட்டு போ. ஹல்லேலூயா. கேட்கிற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கேட்கலாமான்னு கேட்டிய, அப்புறம் எதுக்கு அவர்? கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டுகிறான், தட்டுகிற எவனுக்கும். எந்த அளவுக்கு தட்டுறீங்கன்றது முக்கியம், எந்த அளவுக்கு கேட்குறீங்கன்றது முக்கியம், எந்த அளவுக்கு தேடுறீங்க ஆண்டவரை அப்படின்றது முக்கியம். ஹல்லேலூயா. அதில் தேடுகிறவர்கள் புதன்கிழமையிலையும் தேடி வரீங்க, நிறைய பேர் தேடுகிறவர்கள் இரவு 9 மணிக்கும் தேடுறீங்க. நான் அன்றைக்கி அதை ஒரு மெசேஜ் போட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் சீக்கிரமாக வந்தீங்க. அந்த 9 மணி ஜெபம், 9லேருந்து 9:30 ஜெபம் யாருக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்காக தான் நடக்குது. அதில் கலந்து கொள்ளாதவர்களுக்காக அநேக நாள் நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஒரே கூட்டம் தான் வருகிறது. ஏன் அப்படி நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சா? அவ்வளவு பிஸியாக இருக்கிறோமா? சபைக்கு வர வேண்டியது. ஒரு ஆன்லைனில் ஹெட்ஃபோனில் போட்டிங்கன்னா கூட அந்த 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 தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. தேடுங்க கர்த்தரை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 55:6 கர்த்தரை தேடுகிற சமயத்தில் தேடுங்க, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவரை கண்டடைகிற நேரம். நம்ம கூப்பிட்டு அவர் வருவார், நமக்கு செவி கொடுப்பார், நமக்கு உதவி செய்வார். ஆகையினால தேடுங்க. பாருங்கள், அவள் சந்தேகப்படாமல் கேட்டால். ஒரே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. லூக்கா 8வது அதிகாரத்தில் இந்த 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 சம்பவத்தை 3 இடத்துலையும் நம்ம வாசிக்க முடியும். இல்லை, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு ஒரு பிரச்சனை, உதிர போக்குனால ரொம்ப கஷ்டப்படுறா. எத்தனை வருஷமா? 12 வருஷமாக கஷ்டப்படுறா. சரி ஆகலை. எத்தனையோ மருத்துவர்களில் பார்க்குறா, எல்லாம் பார்த்தோம் சரியாகலை. கடைசியாக ஒரு தீர்மானம் பண்ணுறா. பாருங்கள், வாசிங்க. லூக்கா 8:46-47 வாசிங்க. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிற ஆண்டவர் கேட்குறாரு அந்த கூட்ட நெரிசலில். அதாவது இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட விசுவாசம் அப்படின்னால, லிட்ரலாக சொல்லணுன்னா, அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடாது, லிட்ரலாக சொல்லணுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை அவள் திருடி சென்று விட்டாள்னு தான் சொல்லணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் அறிந்த தெய்வம் அவர் கேட்குறாரு, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, என்னை தொட்டது யாரு? அப்போ எல்லாரும் ஒன்று சீஷர்கள் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரை கேள்வி கேட்குறீங்க? இவ்வளவு திரளான கூட்டம் உங்களை நெருங்கி நிற்குது, உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. நீங்கள்லாம் தொட்டது ஒருவேளை இயேசு நல்லவர்னு தொட்டிங்க, ஒரு சில இயேசு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படின்னு தொட்டு பார்த்தீங்க. ஆனால் யாரோ ஒருத்தி விசுவாசத்தோடு என்னை தொட்டா. அந்த விசுவாசம் என்ன? சரி, இயேசு கரெக்டாக பாருங்கள், பயங்கரமாக அந்த அவ எப்படி தொட்டிருக்கிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு ஒளிஞ்சிக்கிட்டா, பயந்து கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவ தான் சொல்கிறா, தான் அவரை தொட்ட காரணத்தையும். ஆண்டவரே, நான் ஏன் அவங்கள தொட்டேன்னா, என் வாழ்க்கையில் 12 வருஷமாக ஒரு பிரச்சனை ஆண்டவரே, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சுகமாகலை. ஆனால் இயேசு அவ பைபிளில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி பார்க்கணும், அவரை எப்படி தெரியுமா பார்த்தா? ஒரு தகப்பனாய் பார்த்தா.
ஒரு அப்பாவாக பார்த்துருக்கிறா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாசிங்க அடுத்த வசனம் 48. அவர் அவளை பார்த்து, மகளே, நீங்கள் வீட்டில் போய் தேடுங்க, இயேசு கிறிஸ்து 3 இடத்துல 3 பேர் தான் மகளேன்னு சொல்லியிருக்கிறார். யாராவது கெஸ் பண்ண முடியுமா யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு? 3 இடத்துல ஆண்டவர் சுவிசேஷ புஸ்தகத்தில் 3 இடத்துல மகளேன்னு சொல்லியிருக்கிறார். யார் யாருன்னு சொல்ல முடியுமா? சரி, ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டாம். 3 இடத்துலையும் இந்த ஒரே ஸ்திரீயை மட்டும்தான் பைபிள் ஃபுல்லாக பெரட்டி பார்த்துட்டேன் நான். மகளேன்னு அவர் கூப்பிட்டது இவளை மட்டும்தாங்க கூப்பிட்டாரு. எனக்கு அதை வாசிக்கும்பொழுது எவ்வளோ பேர் அவரை தேடி வந்தாங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. ஸோ வரும்பொழுது பாருங்கள், அந்த அக்சால் மாதிரி தான் அவன் போகலாமா வேண்டாவா, சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா. ஆக்சுவலாக ஆண்டவர் சொல்கிறார், எனக்கே தெரில யார் என்ன தொட்டிங்க, ஆனால் என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. அந்த வல்லமை கிரியை செஞ்சதை எனக்கு தெரியும். ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், யாரை திட்டிங்க. அவன் மறைஞ்சிட்ருக்கிறா, ஒளிஞ்சிட்ருக்கிறா. அப்புறம் ஆண்டவர் கேட்குறத பார்த்தோன்னா அவள் ஒளிந்திருக்கிறதை கண்டு பயந்து நடுங்கி ஏன் அவளை நடுக்கும் தெரியுமா? ஏன் அவளை நடுக்குன்னா, இது நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் வாசிங்க, லேவியராகமம் 15:25-27 வாசித்து பார்த்தீங்கன்னா, உதிர போக்கு உள்ளவங்க எப்படின்னா, அவங்க எங்கே போகிறாங்களோ போய் சும்மா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு சீட்டில் உட்காடுறாங்கன்னா அந்த 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 வீடு தீட்டு, அவள் படுக்கிற படுக்கை தீட்டு, தெரியாமல் போய் யாரோ ஒருத்தர் அவளை தொட்டுட்டாங்க அப்படின்னா, தொட்டவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தீட்டுப்பட்டிருப்பாங்க. அவங்கள யாரும் தொடக்கூடாது. அப்புறம் அவங்க செலுத்த வேண்டிய காணிக்கைகள்லாம் செலுத்தணும். ஒரு பயங்கரமான சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவர் கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவள் தொடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, சமுதாயம் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? சமுதாயம் அவளை எப்படிலாம் பார்த்துருக்கோம்? நான் அதை எழுதி வச்சு, சமுதாயம் எவ்வளவு ஏளனமாக அவரை பார்த்துருக்கோம். ஏய் தூரம் போ, நீ ஓரமான நீயே இங்கே வந்த. அப்போ எவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் அந்த கூட்டத்தில் ஆண்டவரை தொட்டு அந்த வல்லமையினால் சுகமாயிருப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஹானஸ்ட்டாக யோசித்து பார்க்கலாமா? நம்மலாம் எத்தனையோ பேர் அநேக வியாதியும் பலவீனத்தோடு கஷ்டப்படுறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருக்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சுகம் ஆவோமா ஆக மாட்டோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்படி 4வது நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவரை போய் தொடணும் சந்தேகப்படாமல். மத்தேயு 7:11 சொல்லுகிறது. மத்தேயு 7:11, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மை செய்யாது இருப்பாரா? உங்களுக்கு எப்படி நன்மை செய்யாமல் இருப்பார்? ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா தேவ சித்தம். ஒருவேளை நம்ம கேட்குற ஒரு காரியம், அதான் தெளிவாக சொல்ல, பொல்லாத தகப்பன் நீயே உன் பிள்ளைக்கு நல்லது செய்யும்பொழுது உன் பரமபிதா நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன், நன்மை செய்வேனா செய்ய மாட்டேனா? அப்படி ஒரு நன்மையை நம்ம பார்வைக்கு நம்ம கேட்ட நன்மையை அவர் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நன்மையை அவர் தடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு நல்லதல்லன்னு அர்த்தம். வேண்டான்னு சொல்கிறதுடைய அது உனக்கு நன்மை கிடையாது. நம்ம ஒரு வேளை அதை நன்மைன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும், அவருக்கு எது நல்லது. நீ உன் பிள்ளைக்கு நீ கல்லை கொடுப்பியா? உன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பியா? உன் பிள்ளைக்கு தேலை கொடுப்பியா? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம சில நேரத்தில் கல்லையும் பாம்பையும் தேலையும் கேட்டுட்ருக்குறோம் நம்மளை அறியாமலை. அவர் எப்படி கொடுப்பாரு? இல்லை, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கல அப்படின்னாலும், அவர் தடுக்கிறார் அப்படின்னாலும், அவர் தடுக்கிறார்னா சிம்பிள், அது எனக்கு நல்லது இல்லை. அவர் கொடுக்குறார் அப்படின்னா அது நல்லதாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. காட் காண்ட் வித்ஹோல்டு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் ஒரு நாளும் பிடிச்சி வைக்க மாட்டார், அவர் பிடிச்சி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கறதுக்காக தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ 4வது காரியமாக நம்ம கேட்கும் பொழுது சந்தேகப்படாமல் கேட்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக, இது அக்சாலுடைய லைஃப்னு சொல்ல முடியாது, ஆனால் பாருங்கள், 5வது குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம், அவருடைய தகப்பன் சொன்னோம். 5வது காரியம், அவருடைய பிள்ளைகளை போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையை போல
நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இப்போது ஜானிகாவை எடுத்துக்கங்க. இல்லை, ஜானிகா யார்? அதோடைய பிரச்சனையே அதான். இப்போ ஜானிகாவை நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு அங்கே உட்காந்து அந்த 4 பிள்ளைங்க மாதிரி அதுவும் ஒரு பிள்ளை தான். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பார்வை எப்படி தெரியுமா போகும்? பாஸ்டரோட பிள்ளை. பாஸ்டருடைய பிள்ளைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? விசுவாசிகள் இருக்க தவறு இல்லைல்ல. விசுவாசிகள் இருக்க நமக்கு என்ன எதிர்பார்ப்பு? பாஸ்டரோட பிள்ளை இப்படி ஒழுக்கமாக இருக்கணும், இப்படி வேத ஞானம் இருக்கணும், அது இப்படி ஜெபிக்கணும். சில பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். சில நேரத்தில் அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக கூட மாறி போயிடும். நிறையனா ஜோயல் தாமஸ் ராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜோயல் தாமஸ் ராஜ் அவனுடைய பிள்ளை ஒரு இன்டர்வியூவில் அவன் நான் ஏன் தான் பாஸ்டருக்கு பிள்ளையாக பிறந்தனே தெரியல. ஏன்னா எங்கே போனாலும் நீ பாஸ்டர் எதையுமே செய்ய முடியாது, எது செஞ்சாலும் குத்தன்வாங்க அப்படின்னு. அப்போ ஏன் நான் இதை நான் சொல்கிறேன்னா, அப்போது ஒரு போதகனுடைய பிள்ளை அப்படின்னும் பொழுது சில எதிர்பார்ப்புகள், சில கிரைட்டீரியாக்கள் இருக்குது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளா உங்களிடத்தில் கடவுளும் அல்லது நம்முடைய பரம பிதாவும் நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களும் சில எதிர்பார்ப்புகளை வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 5:45 வேகமாக. இல்லை போதும் இதை முடிச்சிடலாம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு. அப்போது எல்லா ஆண்டவர் புத்திரர்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுருக்கிறாரு. ஒரு அப்பாவை ஒரு பிள்ளையாக இருக்கிற பிள்ளை அந்த அப்பாவுடைய பெயருக்கு, அந்த அப்பாவுடைய ஸ்தானத்திற்கு எப்படி கனத்தை சேர்க்கிற, பெருமையை சேர்க்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டுமா? இப்படி செய்வதனால அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமானது. எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறது, எப்படி பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்மளால் ஆசீர்வதிக்க முடியலையே, எப்படி நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது? இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எதில் தொடங்கும் அப்படின்னா, முதல்ல நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சவங்களை நம்ம மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெப மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அந்த ஜெப மாதிரியில் ஒரு அழகான கண்டிஷன், நமக்கு விரோதமாக குற்றம் செய்யுங்கள நம்ம மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்படி ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இது எல்லாம் செய்யணும் அப்படின்னா நாம் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன் அப்படின்னா நாம் அந்த பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் we have a great father. சாதாரண அப்பா இல்லை, we have a great father. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நான் அதை முதலே சொன்னேன். அக்ஸாலுடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது அவள் எப்படின்னா, நிச்சயமாக சிவிடம் ஒரு நல்ல ஒரு மகளாய், அந்த தகப்பனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா, அந்த தகப்பனை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளையா, அந்த தகப்பனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த ஒரு பிள்ளையா அவள் நிச்சயமாய் வாழ்ந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. இப்போ 5வது காரியமாக நம்ம பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் நமக்கு தகப்பன் தான், நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றது போல நம்ம நடந்து கொள்கிறோமா? அவர் விரும்புகிற வழிகளில் நம்ம நடந்து கொள்கிறோமா? மற்றவங்க நம்ம பார்க்குறாங்களே. ஸோ முதல்ல பார்த்தோம், நாம தான் ஃபாதர்ஸ் லவ், ஆண்டவருடைய அன்பாக இருக்கிறோம். 2வது, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர், அவரை குறித்து நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். 3வது, நாம் யார் என்பதை, நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய உரிமையையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். 4வது, கேட்கும் பொழுது சந்தேகப்படாமல் நம்ம கேட்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார், நம்முடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத நம்ம நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். பிசாசு நம்மளை பாவினோம், இல்லை நான் நீதிமான், கர்த்தருடைய ரத்தத்தினால் அப்படி மாற்றப்பட்டவன். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் இருந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நம்ம பார்க்குறோம், ஷீ பிஹேவ்டு ஆஸ் இஃப் ஹர் டாட்டர். அவருடைய குமாரத்தியாக அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாள், அவள் நடந்து கொண்டாள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்டோரியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய கிராமத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. அந்த வியாதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜனங்க மரித்து கொண்டே இருக்கிறாங்க. திரளாக ஜனங்க மரிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த வியாதிக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் என்னென்னமோ முயற்சியை செய்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக இந்த மருந்துக்காக ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மருந்து இருக்கிற இடம் எப்படின்னா ரொம்ப ஒரு மலைப்பாங்கான இடத்துல, ஒரு கண்மலையினுடைய பிளவில் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிற ஒரு இடத்துல அந்த மருந்து இருக்குது. ஸோ எல்லா ஜனங்கள்லாம் கூடி, அந்த கிராமமே கூடி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உதவி செய்கிறவங்க, அதுக்குரிய எல்லா உபகரணங்களோடு வந்துட்டவங்க, அதுக்கு உதவி செய்கிறவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னா பெரியவங்க யாருமே போய் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பிள்ளையில் ஒரு 6 வயது பிள்ளையை செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு 6 வயது பிள்ளை, அவனுடைய உடல் வாகும், அவன் மாத்திரம்தான் அந்த பிளவுக்குள்ளே போய் அந்த மூலிகையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஸோ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பிள்ளையினுடைய தகப்பன்னு சொல்கிறாரு, நான் ரெடி, என் பிள்ளையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் வருகிறது, அந்த மருந்தை எடுக்கணும்னு. அதை எடுத்துட்டா ஒரு பெரிய சந்தோஷம், அந்த கிராமத்துக்கே ஒரு விடிவு வந்துடும், ஒரு சுகம் உண்டாகிடும், அந்த வியாதியிலேருந்து ஒரு பெரிய, அந்த மரண வியாதியிலேருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அந்த ஊர் ஜனங்க கூடி இருக்கும்பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேப் மாதிரி, கயிறு மாதிரி போட்டு அவனை கட்டிட்டு, இப்போ அந்த பிளவுக்குள்ளே, அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே அந்த பிள்ளை இறக்காங்க. கரெக்டாக அந்த பிள்ளை போயிட்டு அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சு. கரெக்டாக பிள்ளையை இறக்க போகிற அந்த இடத்துல, கீழே இறக்க போகிற நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே நிறுத்திட்டு, ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னோடனே எல்லாரும், என்னடா இது, இவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், போகிற நேரத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறானே, அந்த கண்டிஷன் என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசித்து எல்லாம் தயங்கி கலங்கி, சரிப்பா என்னப்பா, ஒரு சந்தேகத்தோடு போவான் ஒரு சந்தேகத்தோடு கேட்கும்போது அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ரெடியாக இருக்கிறேன், நான் அந்த கயிறுடைய அந்த முனை இருக்கு இல்லையா, அதை எங்கள் அப்பா கிட்டே கொடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்பில் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. எந்த சூழ்நிலையில் போனாலும் அந்த கயிறுடைய முனையை அவர் தாங்க பிடிச்சிட்ருக்கிறாரு. அவர் தான் பிடிச்சிட்ருக்கிறாரு. அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்மளை அவர் கரை சேர்ப்பார். லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஏன் இன்றைக்கி நான் இந்த செய்தியை எடுத்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேவா. நான் இது வரைக்கும் அந்தந்த டேக்கு அப்படிலாம் நான் எடுக்கிறது இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் ஃபாதர்ஸ் டேன்றது வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஆனாலும் என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்போ உங்களை பற்றி இன்றைக்கி நான் பேசட்டுமா, அப்போ அதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த அக்சாலையும் காலேபையும் குறித்து நினைப்பூச்சினார். அவள் எப்படி இறங்கி போனா பார்த்தியா, அவங்க அப்பா மேலே அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை பார்த்தியா, அவங்க அப்பாவை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறா பார்த்தியா, அவங்க அப்பா கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு அவளுக்கு எவ்வளோ உறுதி இருந்தது பார்த்தியா, அவளுக்கு சந்தேகமே இல்லை பார்த்தியா. இவ்வளோத்தையும் கேட்டுட்டேனே, இப்போ திருப்பி போய் அப்பா கிட்ட கேட்டால் அப்பா கோச்சிப்பார், அப்பா என்னை தப்பாக நினைப்பார், நீ ரொம்ப பேராசை பிடிச்ச அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வரல பார்த்தியா. அவள் அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்துருக்கிறா பார்த்தியா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒன்று தான் நமக்கு கண்டிஷன், அந்த அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நம்ம வாழும் பொழுது ஆக்சுவலாக தைரியமாக கேட்போம். அவர்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியும், தேவையில்லாததை கேட்க மாட்டோம், தைரியமாக அவர்கிட்ட போவோம், தைரியமாக பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடந்துட்டாவே போதுங்க. ஹல்லேலூயா. கேட்குற காரியங்கள்லாம் கேட்கணும். நீங்கள் ஏற்கனவே கேட்டு வச்சுருப்பீங்க தெரியுமா, அது உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இல்லை பாவத்திலேருந்து விடுதலையாக இருக்கட்டும், நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டு வச்சுருக்கீங்களோ, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய சிந்தையை, ஆண்டவர் இந்த கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இதில் எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் அதை செய்ய முடியல, இந்த கையினால் நான் உங்களுக்கு பிரியமானதை செய்யணும், இந்த வாயினால் உங்களுக்கு பிரியமானதை பேசணும், உங்களுக்கு பிரியமானவங்ககிட்ட பேசணும், இந்த காலினால் நாங்கள் உங்களுக்கு பிரியமாக நடக்கணும், நான் சபைக்கு, இதெல்லாம் நீங்கள் பொருத்தனன்னு கிடையாது, இதை நீங்கள் ஜெபமாக செய்யுங்களேன். தவறும் பொழுது தவற செய்யும்,
உங்கள் வாயை தவறி ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவீங்க. பேசணுன்னு துக்கப்படுங்க. ஆண்டவரே சாரி ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, நான் இப்படி பேசக்கூடாது ஆண்டவரே, என் உதட்டை நான் மறுபடியுமா ரீடெடிகேட் பண்ணுறேன். அதான் ரோமர் 12:1 வீட்டில் வாசித்து பாருங்கள். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. எவ்ரிடே சீக்ரெட்டு, உங்கள் பிளஸ்ஸிங்குடைய சீக்ரெட்டு உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நான் எழுதி கொடுக்குறேன். நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் பண்ணிட்டு போங்க. வர்ற வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமல் போகாது. ஆனால் அதான் சொன்னேன், பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்கு நல்லது என்னென்னு தெரியும். அந்த நல்லது ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் அதை கொடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா அது நல்லதல்ல, அல்லது அது இப்போ தேவையில்லை, இப்போ உங்களுக்கு தேவையில்லை. நல்ல பிதாங்க, தயவுசெய்து மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஆமென்.